நண்பர்களே, என் பேர் ராஜ் கபூர். நான் ராயல் ஈவியோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் தமிழ்நாடு. எங்க கம்பெனி பேர் மெட்டாலிகா மோட்டார்ஸ். எங்க ஷோரூம் வந்து பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் நாங்கள் ஷோரூம் வச்சிருக்கோம் சார். இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில நமக்கு ஒரு டீலர் இருக்கிறாரு. அவர் பேர் மிஸ்டர் ஆனந்தகுமார். அவர் வந்து இந்த பகுதியில வந்து நிறைய கொஞ்சம் பிரபலமானவர். அவருடைய அண்ணனும் வந்து நல்ல பிரபலமானவர். அவரை நம்ம ராயல் ஈவியோட டீலர்ஷிப் எடுத்திருக்காரு. அவரை பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு தெரிந்து அவருக்கு என்ன ஃபீட்பேக் எப்படி இருக்கு என்ன நம்ம பத்தி பேசுவோம் வாங்க. வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ஈவி கிரேஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல், நம்ம ராயல் ஈவியோட சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலுக்காக உங்களை வந்து இன்னைக்கு நாங்க சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களை பத்தி நீங்க உங்களோட எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்தீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என் பேர் ஆனந்த்குமார். ராயல் ஈவி ஷோரூம் ஓபன் பண்றோம் உளுந்தூர்பேட்டை. நான் டிப்ளமோ கண்டிலேட்டர். ராயல் ஈவி வந்து சூஸ் பண்ணது வந்து குவாலிட்டி பிளஸ் வந்து வண்டி ஸ்மூத்தா இருக்கு, வண்டி லுக்கு ஸ்டைலு எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா பிளஸ் வந்து சர்வீஸு மெட்டீரியல் வந்து அட்டன் டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே தீர்வு காணிடலாம். ரெண்டாவது என்னன்னா சர்வீஸு பிளஸ் வந்து வண்டியோட ஸ்மூத்து பிளஸ் வந்து அதனுடைய இருக்கிற ஸ்பாட்ஸு வந்து எல்லாமே மற்ற வண்டியோட இந்த வண்டி வந்து ஹை குவாலிட்டி. பிளஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ராக்ஷன். அப்போ வந்து அட்ராக்ஷன் மீன்ஸ் சைனிங் பிளஸ் வந்து கோடிங்னா டிசைனிங், அந்த சைடு டிசைனிங் வந்து பக்காவா இருக்கு. அப்போ நீங்க இப்ப எத்தனை மாசம் ஆச்சு நீங்க இந்த உங்களுடைய வருண் ஏஜென்சிஸ்ங்கிற ராயல் ஈவி டீலர்ஷிப் ஆரம்பிச்சு? நான் வந்து வருண் ஏஜென்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஜஸ்ட் வந்து 4 years ஆயிருக்கு, 4 to 5 years. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து வேற மெட்டீரியல் வச்சு ஏஜென்சி பண்ணிட்டு இருந்தோம். பவுண்டா பிளஸ் வந்து பெப்சி வந்து அண்ணா பிரதர் கூட ஜாயிண்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடிஷ்னலா வந்து டிவிஷன் வந்து 2ஆ பிரிஞ்சு இப்போ நான் வந்து ராயல் சூஸ் பண்ணி வந்து ராயல் வி கண்ட்ரோல் வச்சிருக்கேன். எந்த தேதியில நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி சொல்லுங்க சார். சித்திரை 1 தமிழனின் முதல் நாள் சித்திரை 1க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஃபார் 1 month பிளஸ் வந்து 20 days ஆயிருக்கு. நான் என்னோட பீப்புள் சப்போர்ட் பிளஸ் வந்து 5 vehicles ரன்னிங் ஃபார் ஜஸ்ட் இன் நவ் கண்டிலேட்டர். இந்த ஒரு மாசம் 1.5 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 வண்டி வித்திருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஏன்னா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஈவியோட பாத்தீங்கன்னா பெரிய விளம்பரமோ பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு ரீச் இல்லாம இருந்த காலகட்டம். நாங்க அதுக்காக தான் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப எக்ஸ்போல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். எக்ஸ்போல நிறைய செலவு பண்ணி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ராயல் ஈவி பிராண்டை வந்து அவருடைய ஃபேஸ் வேல்யூ வச்சுதான் நம்ம இந்த 5 வண்டி விட்டுருப்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. நான் சொல்றது உண்மையா சார்? என்னோட ஃபேஸ் வேல்யூ பிளஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பிராண்டு சார், பிராண்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. அது இல்லாம ஃபேஸ் வேல்யூ அது 2ஆவது வச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்ட். அந்த பிராண்டு வந்து என்னன்னா ராயல் ஈவி. ஈவி மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ். அந்த இப்போதைக்கு ஜென்ரேஷன் வந்து எல்லாமே பொருளாதார ரீதியா பார்க்கல நம்மளுக்கு ராயல் மற்ற பிராண்டோட நம்ம பிராண்ட் வந்து லோவஸ்ட். நல்ல அமௌண்ட்டும் கம்மி பிளஸ் வந்து எல்லாமே இதுக்கு அந்த குவாலிட்டி பிளஸ் வந்து எல்லாமே ஒர்க்கா இருக்கு. நீங்க அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கீங்க, உங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்களா? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனதே நிறைய கஸ்டமர் பிளஸ் வந்திருக்காங்க, பிளஸ் இன்னமும் வராங்க. வரதால இப்ப என்னோட ஒர்க் வந்து இப்பதான் 1 month ஸ்டார்ட் பண்றேன். என்னோட ஒர்க் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சோடனே பிளஸ் இன்னும் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க. பிளஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கும். எல்லாமே அடுத்த பிராண்ட் வந்து நியூ பிராண்ட் உள்ள என்டர் ஆகிட்டு இருக்கு. அதனால நாங்க எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கோம். அதாவது புது மாடல்கள் வந்துட்டு இருக்குன்றது. ரைட். அதாவது நம்ம எக்ஸிபிஷன்ல பாத்துருப்பீங்க, நீங்களும் வந்திருந்தீங்க. அந்த எக்ஸிபிஷன்ல பார்த்த வண்டிகள் எல்லாம் வந்து எல்லாமே ஒரு வண்டி அப்ரூவல், ஜைடஸ்ங்கிற மாடல் அப்ரூவல் முடிஞ்சிருச்சு. பாக்கி பைக்கும் வைல்டரும் வந்து அப்ரூவல் இருக்குது, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆகிறதுக்குள்ள இந்த வருஷம் எண்டுக்குள்ள அவங்க ப்ரொடக்ஷன் ஷாப்பும் வந்து விசாகப்பட்டினத்துல கொஞ்சம் பெரியப்படுத்திட்டாங்க. 5 ஏக்கரா இடம் வாங்கி அவங்க அந்த எக்ஸ்பான்ஷனும் போயிருக்காங்க. நாங்க ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி போனோம். சாரி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க விசாகப்பட்டினம் போயிருந்தோம். இந்த மாசம் முதல்ல
போய் அங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன ஏதுங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு அதுல ஒரு நல்ல சந்தோஷம். கண்டிப்பாக வரும் காலகட்டத்தில் ஈவி தான். ஈவிங்கிறது ராயல் ஈவியா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஆசை ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைப்போம். உங்க உழைப்பு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. மேலும் இந்த வீடியோ வந்து நீங்க ஈஸி கிரேஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். மேலும் ஏதாவது உங்களுக்கு வண்டி வாகனங்கள் தேவைப்படும் பொழுது நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வருண் ஏஜென்சிஸ். அதுல போன் நம்பர் டீடைல்ஸ். அவர் பேர் ஆனந்தகுமார். அவருடைய போன் நம்பர் 9843555453 9843555453. மேலும் மெட்டாலிகா மோட்டார்ஸ் தொடர்பு கொள்வதற்கு வந்து 9994397854 9994397854. மேலும் மெட்டாலிகா மோட்டார்ஸ் .in வெப்சைட்ல பார்க்கலாம். ராயல் ஈவிங்கிற வெப்சைட்ல மேலும் உங்களுக்கு தகவல் வந்து அதுல கிடைக்கும். நன்றி நன்றி ஆனந்தகுமார் சார். உங்களுடைய பேட்டி உங்களுடைய இது வந்து நிறைய எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் வந்து நீங்க நல்ல ஒரு இதா பயன்படுத்துங்க. ஈஸி கிரேஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து எடுத்துக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ சார்.